உலகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இறையாட்சி மலர் இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காத்து திருச்சபையாகிடுவோம். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே உருவை பெறும். இயேசுவின் வழியில் நாமும் இணைவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். கண்ணகம் மறந்து பிறநலம் காணும் திருச்சபையாகிடுவோம். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முப்பெரும் விழாக்களின் முதல் பெருவிழாவாகிய இந்த பாஸ்கா பெருவிழாவின் புனித வியாழன் இந்த மாலை திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வருகை நான் போடு அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தேவன கருணையை குருத்துவத்தை ஏற்படுத்தின இந்த பெருவிழாவில் இந்த திருப்பலியில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த 3 நாட்களும் நற்கருணை நாதருடைய திருச்செல்வி நாதருடைய இறைப்பிரசனம் நம்மை நிரப்பவும், நம் குடும்பங்களை ஆளுகை செய்யவும், நற்கருணையே நம்முடைய வாழ்வின் கத்தோலிக்க மக்களுடைய நம் குடும்பங்களுடைய மையமாக இருக்க அருள் வேண்டி இந்த புனிதமான இந்த பெருவிழா திருப்பலியிலே மன்றாடுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவருடைய பெயராலே தேவ நற்கருணையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நவரநாதன் இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அன்பையும் ஆசீரையும் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீட்பின் வரலாற்றிலே முக்கியமான 3 நிகழ்வுகளை ஆண்டவர் இன்றைக்கு அன்பின் வெளிப்பாடாக இன்றைக்கு வெளிப்படுத்துகின்றார். 3 நிகழ்வுகள் நமக்கு பகிர்வை பற்றி தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஆண்டவர் அன்பை விதைத்தவர், அன்பு இப்படியாகத்தான்
வெளிப்பட வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அன்பு கட்டளை கொடுக்கின்றார். நான் செய்ததைப் போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு குருவாக இருந்தாலும், அரசராக இருந்தாலும், மெசியாவாக இருந்தாலும் தன் நிலையில் இருந்து சற்று மாறுபட்டவராக, தாழ்ச்சியை அணிந்து கொண்டவராக தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி இவ்வாறாக நீங்களும் செய்யுங்கள் என்று அன்பை வெளிப்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் சாதாரண அப்ப ரசத்திலே நம்முடைய ஆன்மீக உணவாக மாற்றி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி நற்கருணையை ஏற்படுத்திய அந்த முக்கியமான நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அது மட்டுமல்ல, தான் விட்டு சென்ற அந்த பணி, இந்த அருட்சாதன வாழ்வானது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் புனிதத்தை அடைய மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அழகாக பகிர்வின் மூலமாக பணி குருத்துவத்திலே தனக்கு பணியை தொடர ஆட்களை தேர்ந்தெடுத்து குருக்களை நியமித்து தொடர்ந்து அந்த பணியை ஆற்றி வருகின்றார் ஆண்டவர். 3 நிகழ்வுகளையும் ஒருங்கே கொண்டாடி மகிழ்கின்ற நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஆர்வமிக்கவர்களாக இருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். அன்றாட வாழ்க்கையில செல்போன் கையில இன்றைக்கு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் ஷேர் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளை, எடுக்கின்ற தீர்மானங்களை மற்றவர்களோடு கலந்து பேசி தீர்மானித்து அவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் கேட்டு பார்ப்போம். ஆண்டவருடைய பணி வாழ்விலே பகிர்வை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இறைவன், தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட இறைவன், பாஸ்கா கடந்து போதல் என்பதை நமக்கு நினைவு கூறுகின்ற இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மிடமிருந்து கேட்பதெல்லாம் நாம் நம்முடைய மனித உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம், அன்பை பகிர்ந்து அழைப்பு விடுகின்றார். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இந்த அருளுக்காக நாம் ஆண்டவரிடம் வேண்டி ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் மற்றவரோடு நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள இறைவன் தொடர்ந்து அருள் புரிய வேண்டும் என்று இந்த நாளிலே வேண்டுவோம். முக்கியமாக பணி குருத்துவத்திலே பங்கு பெறுகின்ற அனைத்து குருக்களுக்காகவும் இந்த நேரத்தில் வேண்டி ஜெபிப்போம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே, அவரில் அக்களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். ஜீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கன்பு செய்திடுவோம், நேரிய உள்ளத்துடனே யாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார்.
இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? Yeah.
நேசராக விரும்பிடுங்கள். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். இரக்கம் மிகுந்த தந்தையே, இதயம் நிறைந்த நன்றியோடு இந்த புனித காணிக்கைகளை உம்முடைய திருமன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றை மக்கு வந்தபடி பொருளாய் நீரேற்று ஆசீர்வதித்தருள உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். உமது தூய கத்தோலிக்க திருச்சபைக்காய் நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு உலகெங்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை காத்து நடத்தும் உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் பீட்டர் அபீருக்காகவும் அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க விசுவாசத்தை கடைபிடித்து போதிப்போர் அனைவருக்காகவும் இந்த காணிக்கைகளை உடைய திருமன் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவாமுடைய மக்கள் எல்லோரையும் சிறப்பாக இன்று யாருக்காக மன்றாடுகிறோம் அவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியிருக்கும் எங்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் விசுவாசத்தையும் அர்ப்பணத்தையும் நீர் அறிவீர். எங்களுக்காகவும் எம்மவருக்காகவும் இந்த புகழ்ச்சி பலியை நாங்கள் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உயிருள்ள மெய்யான என்றும் வாழும் இறைவா, எங்கள் ஈடேற்றத்திற்காகவும் நாங்கள் எதிர்பார்க்கும் தீங்கற்ற நல்வாழ்வுக்காகவும் எங்கள் வேண்டுதலை செலுத்துகிறோம். புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் இறைவனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிக்க மரியாதையும் அவருடைய கணவர் புனித சூசையப்பரையும் உம்முடைய அப்போஸ்தலரும் புனிதருமான ராயப்பர், சின்னப்பர், அந்திரேயா, யாக்கோபு, அருளப்பர், தோமையா, யாக்கோபு, பிலிப்பு, பர்தலெமியு, மத்தேயு, சீமோன், ததேயுவையும் மறை சாட்சிகளான புனித லீனு, கிளேத்து, கிளமெந்து, சிக்ஸ்து, கொர்னலியு, சிப்ரியான், லாரன்சு, கிறிசகோனு, அருளப்பர், சின்னப்பர், ஓசுமா, தமியானையும் மற்ற புனிதர் எல்லாரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேரு பலன்களாலும் வேண்டுதலினாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, இந்த காணிக்கை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த ஆவியிலும் உண்மையிலும் உகந்ததாக செய்தலும். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு காணிக்கை மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள், அதாவது இந்த நாளில் வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லா வல்ல இறைவனும் நம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவருடைய ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு புரியதே. அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை கூப்பி உனக்காக எனக்காக தேவன கருணையில் எழுந்தருள் இருக்கிற ஆண்டவர் இயேசுவை நாம் ஆராதிப்போம். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை வாலிப சகோதரா சகோதரி, என் அருமை பெற்றோரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டம் நோக்கி பயணமாகிறார். இயேசு பாடுகளை, வேதனைகளை, துன்பங்களை, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார். இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார், இதோ மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை சாட்டையால் அடிப்பார்கள், அவரை காரி துப்புவார்கள், மரண தண்டனைக்கு அவர்களை ஒப்புவிப்பார்கள், முள்மணி சூட்டுவார்கள், அவரை எள்ளி நகையாடுவார்கள், பாரமான சிலுவை அவர் மீது சுமத்தப்படும். கல்வாரி மலை நோக்கி அவரை இழுத்துச் செல்வார்கள், கல்வர்களோடு கல்வராய் அவரை சிலுவையிலே அறைவார்கள், அவரை கொல்வார்கள் என்று இயேசு முன்னறிவித்தார். அந்த முன்னறிவித்தபடியே அந்த நிகழ்வுக்கு இயேசு ஆயத்தமாகிவிட்டார். என் அருமை சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் இப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு வேதனைப்படுவோம்? நமக்கு அடுத்த நொடி மரணம் என்று நமக்கு தெரிந்தால், நமக்கு சாவு மரணம் நாளைக்கு என்று தெரிந்தால் நாம் எத்தனை வேதனைப்படுவோம், எத்தனை அங்கலாய்ப்படுவோம். ஐயோ, எனக்கா நான் சாக போகிறேனே, நான் மறிக்க போகிறேனே, இந்த உலகத்திலிருந்து நான் விடை வாங்க போகிறேனே என்று நாம் எத்தனை வேதனைப்படுவோம். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மரணத்தை, கொடூர மரணத்தை நினைத்து பார்க்கிறார். பாவிகள் கையிலே ஒப்புவிக்கப்பட போகிறேன், ஒரு குற்றமும் செய்யாத நான், ஒரு பாவமும் அறியாத நான் இப்பொழுது பாவிகளுக்காக கல்வாரி சிலுவையில ஒரு கல்வனோடு கல்வனாக என்னை சிலுவையில் அறிய போகிறார்களே. இயேசு எத்தனை துடி துடித்திருப்பார், எத்தனை வேதனைகள் அனுபவித்திருப்பார். என் மகனே, மகளே, இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற உனக்காகத்தானே, உன் பாவங்களுக்கு தானே, உன் அக்கிரமங்களுக்கு தானே இப்பொழுது கூட நீ இன்னும் ஆண்டவரிடத்தில் வரவில்லையே. இயேசு இதை நினைத்துதான் கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வயிறு வைத்தார். என்னுடைய ஜீவனை என் மக்களுக்காக நான் கொடுத்தேன், என்னுடைய இரத்தத்தை தாரை வார்த்து கொடுத்தேன். என் மக்களை என்னிடத்தில் வரவில்லையே, என் ஜனங்கள் திருந்தவில்லையே, என் ஜனங்கள் என்னிடத்தில் வரவில்லையே. என் அன்பு மகனே, மகளே, இயேசு சொன்னார், உலகம் முடியும் மட்டும் என்னால நான் உங்களோடு இருப்பேன்,
இன்றும் ஜீவிக்கிறார். தேவ நற்கருணை விடவில்லை. அந்த நற்கருணையில பங்கு பெற, அந்த திருப்பலியில பங்கு பெற நீ எந்த அளவுக்கு ஆயத்தத்தோடு வருகிறார். இந்த பலிப்பீடத்தில் இயேசு உனக்காக எனக்காக துடி துடித்து மறிக்கிறார். ஒரு புழுவை போல துடி துடித்து மறிக்கிற இயேசு. ஆனால் நீ என்ன செய்கிறார்? நாம் அந்த நேரத்தில் தான் உனக்காக எனக்காக இந்த பலிப்பீடத்தில் இயேசு பலியாக போகிற அந்த நேரத்தில் தான், அந்த திருப்பலி நேரத்தில் தான் நாம் நம்முடைய சொந்த வேலையை செய்கிறோம். திருப்பலிக்கு வருவதில்லை. அப்படியே வந்தாலும் அது ஏதோ ஒரு திருப்பலி நடைபெறுகிறது. யாருக்காகவோ பிரசங்கிக்கிறார்கள், யாருக்காகவோ திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது என்று இயேசுடைய மரணத்தை எத்தனை முறை நீ அலட்சியம் செய்திருப்பாய்? எத்தனை முறை நீ அலட்சியம் செய்திருப்பாய்? நீ தேவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பக்தி மரியாதையை நீ கொடுத்திருக்கிறாயா? ஒரு அரசியல் தலைவர் வருகிற பொழுது, நமக்கு மேல் அதிகாரிகள் வருகிற பொழுது எத்தனை பவியம் காட்டுகிறோம், எத்தனை பயபக்தியோடு ஒரு மனிதன் முன்னிக்கிறோம். அந்த மனிதனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பக்தி கூட இந்த தேவனுக்கு முன்னால் இல்லாதது ஏன் பிரியமானவர்களே? இயேசு கேட்கிறார், உனக்காகவே என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன். மகனே, என்னிடத்திலே வா, என்னிடத்திலே வா. இயேசு அழைக்கிறார். பிரியமான சகோதரா, சகோதரி, நம்முடைய ஜீவிதத்திலே ஒரு வருடத்திலே எத்தனை நாட்கள் நாம் வெறுமனே செலவு செய்திருப்போம்? வெற்றி நாயங்களுக்கு நாம் செலவு செய்திருப்போம். தீர்மானம் என்று இந்த இரவும் சரி, நாளைய தினமும் இயேசுவோடு எனக்கு முயற்சி செய். செல்போனுக்கு விடை கொடு வேண்டாம். யாரிடத்தில் நீ அதிகமாய் பேச வேண்டாம். இயேசுவோடு பேச தீர்மானம் எடு. இந்த இரவு ஆண்டவரே, இரவு 12 மணி வரையிலும் நாளை தினமும் இயேசுவே, நான் உன்னோடு தான் இருப்பேன். நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன் ஆண்டவரே. நீ நம்பி இருந்த மனிதர்கள், சீடர்கள், அப்போஸ்தலர்கள் உன்னை விட்டு ஓடிவிட்டார்கள். நான் போக மாட்டேன் ஆண்டவரே. இந்த இரவு முழுசு நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவரே. நாளை தினமே இயேசுவே, எனக்காகத்தானே சிலுவை பாரு, எனக்காகத்தானே சாட்டை அடி, எனக்காகத்தானே முள்முடி. அப்பா, நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன் ஆண்டவரே. தீர்மானம் எடு. உனக்காக இயேசு, உனக்காக இயேசு இப்பொழுது கெத்செமனே தோட்டம் நோக்கி செல்கிறார். பக்தியோடு இந்த திருப்பவனிலே பங்கெடுத்து தயவு செய்து இன்று இரவும் நாளையும் வீண் பேச்சுகளுக்கு நீ இடம் கொடுக்காதே, தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதே. இயேசுவோடு ஒன்றித்து வாழ். உன் குடும்பம் இந்த இயேசுவின் பாதத்தில் இயேசு பார்க்க வேண்டும். என்னுடைய துன்ப நேரத்தில், என் சிலுவை பாடுகளில் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய மக்கள் என்னோடு இருக்கிறார்களே, இயேசு சந்தோஷப்படணும். பிரியமான சகோதரா, சகோதரி, அது உன் கையில தான் இருக்கு. குடும்ப தலைவன், குடும்ப நாதன், அது உன்னுடைய கரங்களில் தான் இருக்கிறது. நீ என்ன செய்ய போகிறாய்? இயேசு சொல்லுகிறார், நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டாள், அவன் என்றுமே வாழ்வான். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று நம்மை வாழ வைக்கிற, நமக்கு வழிகாட்டுகிற இந்த தேவ நற்கருணை நாதருடைய இந்த திருப்பவனிலே பக்தியோடு பங்கு பெறும். Amen.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே. அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை எண்பீட்டமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த